நம்ம கிட்ஸுக்கு இப்போல்லாம் ப்ரோக்கோலியை ப்ரிஃபர் பண்ணுறது அதிகமாகிடுச்சு. ப்ரோக்கோலியை பற்றி தெரிஞ்சு கொடுக்குறோமா, இல்லை வெளிநாட்டிலலாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு தெரியாமல் கொடுக்குறோமா அப்படின்றதே யாருக்குமே தெரியல. இப்போல்லாம் ப்ரோக்கோலி வெளிநாடுகளில் மட்டும் இல்லை, நம்ம ஊர்லேயுமே லோக்கல் ஸ்டோர்ஸ்லேயுமே கிடைக்க தொடங்கிடுச்சு. ப்ரோக்கோலியை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் சொல்லட்டுமா? 100 கிராம்ஸ் ப்ரோக்கோலி எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து சோடியம், பொட்டாசியம், ஃபைபர், புரோட்டீன், விட்டமின் சி, அயர்ன், விட்டமின் டி, மெக்னீசியம், கால்சியம் இது எல்லாமே இருக்குது. ப்ரோட்டீன் சாப்பிட்டா கண்டிப்பாக ஃபைபர் சாப்பிடணும். அப்போ தான் ப்ரோட்டீனை உடம்புக்கு ஃபைபர் அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். ஆனால் ப்ரோக்கோலியில் ப்ரோட்டீனும் ஃபைபரும் சேம் குவான்டிட்டி இருக்கனால தனியாக ஃபைபரோ தனியாக ப்ரோட்டீனோ எடுத்துக்கணுன்ற தேவையில்லை. அதனால தான் கிட்ஸுக்கு அதிகளவாக ப்ரோக்கோலியை ப்ரிஃபர் பண்ண தொடங்கியிருக்காங்க. இன்றைக்கி என்னோடய ரெசிப்பியில் ப்ரோக்கோலியை வச்சு ப்ரோக்கோலி ஸ்டஃப் சப்பாத்தி ஒன்று தான் செஞ்சுருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிக்கக்கூடிய சப்பாத்தி. இது ஹோல் வீட் ஃப்ளாரில் செஞ்சதுனால ஹோல் வீட் ஃப்ளாரில் கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதே நேரம் நாங்கள் போட்டிருக்க கேரட், ப்ரோக்கோலி இதில் இருக்கிற விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்களா, இல்லை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்களா, இந்த ரெசிப்பியை அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். கிட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி. எப்படி இருந்துச்சு அப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை சர்வ் பண்ண மறந்துடாதீங்க. என்னை ஃபாலோ பண்ணவும் மறந்துடாதீங்க.